ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீடியோ வந்து ஐக்கியா வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த ப்ராடக்ட்ஸ் வச்சு நம்ம இப்போ ஆர்கனைஸ் பண்ணலாம். ஐக்கியா வீடியோ பார்க்காதவங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இங்கே துபாயில் பயங்கர வின்டராக இருக்கிறனால காலையில் இழுத்து போத்திட்டு தூங்கணும் போல தாங்க இருக்குது. பட் தூங்கினா என்ன பண்ணுறது, பொழப்பு நாரிடும். காலைல எழுந்திரிச்சு சமைச்சு கொடுத்தே ஆகணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, காலையில் சமைச்சு கொடுக்கல அப்படின்னா அந்த மதியம் இந்த 2 பிள்ளைங்களையும் வச்சுட்டு சமைச்சு கொடுக்குறது பெரிய வேலையாக இருக்குங்க. அதுவும் பெருசுக்கு வந்து ஸ்கூல் லீவ் விட்டாங்களா, இப்போ வின்டர் லீவுன்னு சொல்லிட்டு வீட்டில் 2 வாண்டையும் வச்சுட்டு மேய்க்கிறது பெரிய வேலையாக இருக்குங்க. பெருசை கூட ஒரு வகையில் சமாளிச்சிடலாம். ஆனால் சின்னது இருக்குது பார்த்தீங்களா, எப்போ என்ன பண்ணுனே தெரியாது. பின்னாடியே வந்து விளக்கணையை கண்ணில் ஊற்றிட்டு திரியிற மாதிரி அவன் பின்னாடியே தெரிய வேண்டியதாக இருக்குது. காலையிலே எழுந்துச்சி ஒரு கிளாஸ் வெந்நீர் குடிச்சிட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். காலையில் எழுந்திரிச்சு குக் பண்ணி கொடுக்குறதுலாம் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டேன். ஸோ லாங் வீடியோவில் கேப்சர் பண்ணல. ஸோ குக் பண்ணதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் அமிச்சதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணன்றது தான் இந்த வீடியோவில் இருக்கும். விஹானுக்கு வந்து டாய்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு சில ஆர்கனைசர்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த ஆர்கனைசர் வச்சு இந்த ஷெல்ஃபில் வந்து ஆர்கனைஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நிறைய டாய்ஸ் வந்து வித்யூத்தோட நான் வச்சுருக்கேன். விஹானுக்கு நான் புதுசாக எந்த டாய்ஸுமே வாங்கலை. வித்யூத் சைல்டுஹுட்லேருந்து யூஸ் பண்ண எல்லா டாய்ஸுமே நான் வந்து பத்திரமா வந்து அட்டை பாக்ஸில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாமே நீட்டாக இந்த மாதிரி வந்து ஐக்கியா ஆர்கனைசரில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சோன்னா அவனுக்கு வந்து ப்ளே பண்ணுறதுக்கு, எடுத்து அக்சஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். பட் வந்து இதே மாதிரி ஸ்டாண்டை வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவனால் எடுத்து விளையாட முடியாது. எக்கி எடுக்கிற மாதிரி இருக்கும். பெட்டர் வந்து இந்த ஸ்டாண்ட் அப்படியே கவுத்தி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஷெல்ஃபில் உள்ள திங்ஸு, ஷெல்ஃபில் இருக்கிற அந்த புக்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்து ஷெல்ஃபை ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துக்கலாம். அது மாதிரி கபோர்டை ரிமூவ் பண்ணோன்னா அந்த இடத்துலையும் டஸ்ட் இருக்கும். ஸோ அதெல்லாமே கூட்டி மூவ் போட்டு எடுத்துக்கிட்டேன். அப்பப்போ வந்து கூட்டி மூவ் போட்டுட்டோன்னா தெரியாது. மொத்தமாக எல்லா கபோர்டையும் நான் ஊற்றி கூட்டுறோன்னா பெரிய தலைவலியாக இருக்கும். இந்த மாதிரி தான் ஃபுல்லாக வந்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதே கபோர்டை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சாட்சி வைக்க போகிறேன். நேராக வைக்கும் போது நம்ம வந்து நம்மளோட புக்ஸு, நம்மளோட சின்ன சின்ன டெக்கோர் ஐட்டம்ஸ்லாம் வைக்கும் போது ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் சாட்சி வச்சதுக்கப்புறமும் ஒரு நல்ல லுக் இருந்தது. நிறைய பேர் வந்து என்னோட இன்ஸ்டா ஸ்டோரிஸில் வந்து டெய்லி அப்டேட்ஸ்லாம் போடுவேன். நான் விஹானோட அப்டேட்ஸ் அந்த மாதிரி டெய்லி அப்டேட்ஸ் ஏதாவது போடும்போது ஸோ அப்படி அப்டேட் பண்ணும்போது பேக் சைடில் இந்த வியூ பார்த்துட்டு இந்த இதுக்கு மேலே நீங்கள் டிவி வச்சுக்கோங்க, இன்னும் அழகாக இருக்கும், டிவி ஸ்டாண்ட் எடுத்துட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும்லாம் நிறையா வந்து சஜஷன் கொடுத்துருந்தீங்க. நல்ல ஐடியா தான். பட் இந்த கபோர்டுக்கு மேலே டிவி ஸ்டாண்டை வச்சேன் அப்படின்னா வந்து என் பையன் டிவியை வந்து அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து ஆஞ்சிருவான். எங்களுக்கு வந்து வாலில் டிவி தொங்கினா மட்டும்தான் அந்த டிவி வந்து சேஃபாக இருக்கும். இல்லைனா டிவிக்கு வந்து ஆர்ஐபி கொடுத்துட வேண்டியதான். ஸோ அதுக்காக தான் நான் வந்து கபோர்டு மேலே வைக்கல. ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து பசங்க போக போக சேட்டை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. வச்சு மேனேஜ் பண்ணவே முடியல தனியாக. எங்கள் அம்மா டெய்லி வீடியோ காலில் என்கிட்ட பேசிட்டு ஃபோனை வச்சதுக்கப்புறம் என் 2 தங்கச்சிக்கு ஃபோன் போட்டு புலம்புறது தான் வேலையா. என் 2 தங்கச்சிங்களை மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருக்காளுங்க. பாவோண்டி திவ்யா 2 பிள்ளைங்களையும் வச்சுக்கிட்டு தனியாக சமைச்சிக்கிட்டு தனியாக பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு வீட்டை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி டெய்லி புலம்புறாங்களாம். எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுறடையெல்லாம் என் தங்கச்சி சொல்கிறாங்க, பாவம் வீடியோவும் எடுத்துக்கிறா பாரு, வீடியோவும் போடுறா, கஷ்டப்படுறாடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா டெய்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி உண்மை அதுதாங்க. பசங்களை வச்சுட்டு தனியாக மேனேஜ் பண்ணவே முடியல. என்னென்னா நமக்கு தூக்கம் வர நேரத்தில் நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியாது. நம்ம சாப்பிட்ணுன்னு நினைக்கிற நேரத்தில் நிம்மதியாக சாப்பிட முடியாது. சாப்பாடு கூட பிரச்சனை இல்லை, இந்த தூங்குறது தாங்க மெயின் ப்ராப்ளமாக இருக்குது. 4:30-5 மணிக்கு ஈவினிங்க்கு மேலே சொக்கிறது, 8 மணிக்கு தூங்கி அதுக்கப்புறம் முழிக்கிறது, அப்புறம் ராக்கு தடிக்கிறது, இப்படியே தான் பொழப்பு இருக்குது. அப்பா ஆஃபீஸா? ஓகே ஓகே. யார்கிட்ட பேசுனேன்? அப்பாவா? விசில். யாருன்னு கேட்கக்கூடாது, இது என்னன்னு கேட்கணும். ஓகேவா? விசில். சூப்பராக அடிக்கிறியே. நான் பண்ணுவாமா? அப்போ இல்லை இப்படியா? சரி ட்ரை பண்ணுறாம்மா. வரமாட்டேதுடி தங்கம், இன்னொரு தடவை. வா, உனக்கு சூப்பராக வருது, அம்மாவுக்கு வரமாட்டேதுடி. வா, தேங்க்யூடி தங்கம்.
பார்த்தீங்களா பொழப்ப இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. டெய்லி ஒரு நாளைக்கு பேஷண்ட் ஆகிடுறது, ஒரு நாளைக்கு டாக்டர் ஆகிடுறது, ஒரு நாளைக்கு நர்ஸ் ஆகிடுறது, இதே மாதிரி டெய்லி ஏதாவது ஒரு கேரக்டராகவே மாறிடுறது. இந்த மாதிரி பண்ணி தான் விளையாண்டுட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. பட் ஓகே, இது கூட கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தூங்குறது தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும். நல்லா தான் இருந்தாங்க. மதியம் ஆக்சுவலி டயத்துக்கு 2 மணி ஆனால் தூங்கிட்டு 4:30 5 மணிக்கு எழுந்திரிப்பான். திரும்ப நைட்டு கரெக்டாக தூங்கிட்டு இருந்தான். கொஞ்சம் வளர வளர அப்படியே டைமிங் டோட்டலாக மாறுது. சம்டைம்ஸ் வந்து ஒரு 4:30 மணிக்கு மேலே சொக்குனானா அப்படியே இழுத்துட்டு கீழே போயிடுவேன். கீழே கார் பார்க்கிங்கில் போயிட்டு ஜாலியாக விளையாட விட்டு அப்படியே ஒப்பேற்றி 6:30 மணி வரையும் ஒப்பேற்றிடுவேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் மேலே வருது, அதுக்கப்புறம் சாப்பிட்டு தூங்க வைக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறேன். ஆனால் எல்லா நாளுமாங்க நம்மளால் முடியுது? நம்ம பார்க்குற வேலைக்கு வந்து பயங்கர பாடி டயர்ட் ஆகிடுது. இதில் வந்து டெய்லி 4:30 மணிக்கு கீழே கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி கீழே கூட்டிகிட்டு போனால் கொஞ்சம் வந்து நைட்டு வந்து நம்ம பீஸ்ஃபுல்லாக தூங்கலாம். பட் சம்டைம்ஸ் நம்மளால் முடியாதனால நம்ம கீழே கூட்டிகிட்டு போகிறது இல்லையா, 4:30 மணிக்கு மேலே ஒரு தூக்கத்தை போட்டுறானுங்க. தூக்கத்தை போட்டால் கூட பரவாயில்ல, அந்த சமயம் நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஸோ அந்த நேரத்தில் நீ தூங்கினா என்ன அப்படிம்பாங்க என் வீட்டுக்காரவங்க. நீ உனக்கு என்ன ரெஸ்ட் எடுக்க இல்லை, அவன் தூங்கும்போது நீ தூங்க வேண்டியதானே அப்படின்னா. அவன் தூங்கும்போது நமக்கு எங்கே தூக்கம் வருது, நம்ம ஃபோனை தான் நோட்டு தோணுது. அது அங்கே போய் மேலே இதில் போடக்கூடாது. சீஷோ, அது PS5மா. ஆனால் ஒன்றுங்க, நம்ம பிள்ளைங்க சொல்கிற பேச்சையாவது கேட்குது. இங்கே எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய அதர் கண்ட்ரீஸ்லாம் இருக்காங்கல்ல. ஸோ அவங்க பசங்கள்லாம் பார்க்கும்போது ஐயோ நம்ம பிள்ளை எவ்வளவோ தேவலாம் அப்படின்னு தான் தோணுது. சொல்கிறதே கேட்க மாட்டேதுங்க, பேரண்ட்ஸை மதிக்கவே மாட்டேதுங்க சுத்தமாக. அதெல்லாம் பார்க்கும்போது எப்பா நம்ம பேரண்ட்ஸையாவது மதிக்குதுங்களே நம்ம பிள்ளைங்க. மதிக்கலைனாலும் 4 மிதியை போட்டால் சொல்கிற பேச்சை கேட்குதுங்க. நிறைய ரீல்ஸ் கூட பார்ப்பேன், அதுலலாம் கூட வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நீலாம் வந்து ஒரு இந்தியன் பேரண்ட்ஸ்க்கு பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட கமெண்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இந்தியன் பேரண்ட்ஸ்னால் கொஞ்சம் கெத்து தான் இல்லை. இது எல்லாமே விஹானோட சின்ன பிள்ளையில் யூஸ் பண்ண டாய்ஸு, ரொம்ப சூப்பராக ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் டொனேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தனியாக ஒரு கீஸில் வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். அப்படி இல்லைனாலும் எங்கள் பில்டிங் கீழே வந்து இந்த டொனேஷன் பாக்ஸ் இருக்குது, அங்கே கூட போய் போட்டால் வந்து கவர்மெண்ட்டே வந்து சேரிட்டிக்கு எடுத்துகிட்டு போய் வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸில் வந்து நான் வந்து போட்டுருவேன். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஸ்லாம் இங்கே இருக்குது. அந்த ஆப் மூலியமாக நம்ம வந்து மெசேஜ் பண்ணோம் அப்படின்னா வீட்டுக்கே வந்து கூட வந்து டாய்ஸு க்ளோத்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாமே ஒரு கீஸில் வந்து எடுத்து வச்சிட்டு இருந்தேன். இதில் இருக்கிற டாய்ஸ் கூட வந்து எதுவுமே நான் வாங்கலை. விஹானுக்கு வந்து பிறந்த போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிஃப்ட் பண்ண டாய்ஸு, அந்த மாதிரி தான் வந்து நிறைய டாய்ஸ் இதில் இருக்குது. மேக்ஸிமம் விஹானுக்கு வந்து நாங்கள் டாய்ஸே வாங்கினதே இல்லை, ஏன்னா வித்யுத்தோட டாய்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அதனால் ஒரு டாய்ஸ் ஆர்கனைசராவது வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சிட்டு இருந்தேன். ஸோ வந்து ஓரளவுக்கு எல்லாமே நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்ன அப்படின்னா வந்து வித்யுத்தோட கொஞ்சம் எஜுகேஷ்னல் டாய்ஸ்லாம் இருக்குது, அதையும் கபோர்டில் எடுத்து வச்சுட்டு புக்ஸ் எல்லாத்தையும் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இப்போ எப்படி இருக்குன்றதை பாருங்கள். நிழல் போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால வந்தம் கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும் மனம் கொண்ட பாசம் தடம் மாறிடாது நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே நாள்தோறும் நெஞ்சில் நான் ஏந்தும் தேனே என்னாலும் சங்கீதம் சந்தோஷமே வாய் பேசிடும் உள்ளாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல். எல்லாம் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்தது. ஹஸ்பண்டுக்கு காலைல வெரைட்டி ரைஸ் பண்ணி கொடுத்தனால பசங்களுக்கு மதியம் என்ன வேணும்னு கேட்டிருந்தேன். பசங்கள்லாம் பாஸ்தா தான் ரொம்ப விரும்புவாங்க. ஸோ பாஸ்தா தான் ரொம்ப ஈஸியான வேலையும் கூட, ஏன்னா ஆல்மோஸ்ட் 2 o'clock மேலே ஆயிடுச்சு நான் இந்த வேலையெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து கிச்சன் வேற கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணும் அப்படின்றதுனால பாஸ்தா வந்து பண்ணி பசங்க 2 பேருக்கும் கொடுத்துட்டேன். அவங்க 2 பேரும் பாஸ்தா சாப்பிட்டாங்க. காலையில் நல்ல பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரோட்டீனோட ஏதாவது கொடுத்துருவேன். ஆனால் ஆஃப்டர்நூன் பசங்க இப்போ ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதுவும் பெரியவன் வந்து ஃபுல்லாக வந்து விளையாட்டில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறான். இப்போ வின்டர் வெக்கேஷன் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சா, ஸோ பொழுதனைக்கும் கீழே கார் பார்க்கிங்கில் அவன் ஃப்ரெண்டோட விளையாண்டுட்டே இருப்பான். லீவு தானேன்னு சொல்லிட்டு அவன் போக்கில் நான் விட்டுறது, ஃபுல்லாக விளையாடு. ஆனால் எனக்காக ஒரு நாளைக்கு 1/2 an hour ஒதுக்கணும். அரபிக் அப்படி இல்லைன்னா ஃப்ரெஞ்சு, 2த்துல வந்து ஏதாவது ஒன்று நீ வந்து டெய்லி 1/2 an hour படிக்கணும் அப்படின்ற மாதிரி டீல் போட்டு வச்சுருக்கேன்.
எனக்கு இவன் வந்து அரபிக் கூட பரவாயில்ல, இப்போ ஓரளவு 60 அவுட் ஆஃப் 51 அந்த மாதிரிலாம் மார்க் எடுக்கிறான். ஃப்ரெஞ்சு பொறுத்தவரையும் ரொம்ப வந்து லோவாக மார்க் எடுக்கிறதுனால நான் வந்து டெய்லி ஒரு ½ hour வந்து அதர் லாங்குவேஜ் படிக்கணும். ஒன்று ஃப்ரெஞ்ச் படி இல்லை அரபிக் படி அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிடுறது. பேசிக்காக வந்து நமக்கு இருக்கவே இருக்காரு ChatGPT. ஸோ அவங்க கிட்ட கேட்டுக்கிறது, இல்லைன்னா வந்து ஆன்லைனில் நிறைய இருக்குது. ஸோ அதை வச்சு நானும் நோட்ஸ் எடுத்து அவனே உட்காந்து படிக்க வச்சிடுறேன். ஒரு நாளைக்கு ½ hour ஸ்பெண்ட் பண்ணுறான். ஏன்னா மற்ற நேரம்லாம் விளையாட தானே செய்கிறான். அதனால் அவனுக்கு நான் வந்து அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுத்தனால அவன் இந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டான். இந்த மாதிரி டீல் பேசி நம்ம வந்து பசங்களை வந்து ஈஸியாக வந்து படிக்க வைக்கலாம். பட் இப்போது வின்டர் பிரேக்குங்கும் போது ரொம்ப போட்டு பசங்களை புஷ் பண்ண தேவையில்லை. என்னை பொறுத்தவரை என்னென்னா அவனுக்கு வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு அப்படின்னா வந்து இந்த லாங்குவேஜ்லாம் வந்து டச் விட்டுடுது. ஸோ அதனால் ஒரு கேப் இல்லாமல் அவன் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ½ hour வந்து ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் ரிவைஸ் பண்ண சொல்கிறது தான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அகெயின் வந்து கிச்சன் வந்தாச்சு. கிச்சனில் வந்து இப்போது வந்து ஆயில் பாட்டில்லாம் வாஷ் பண்ணி நான் வச்சுருந்தேன். அது எல்லாமே ஆயில் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஆயில் பாட்டில்லாம் ரீஃபில் பண்ணி வச்சுட்டு அந்த ஸ்டாண்டில் வைக்கும் போதே வந்து கிச்சன் வந்து பயங்கர லுக்காக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். எப்பயுமே வந்து ஆயில் பாட்டில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி வைக்கணும்னு நினப்பேன். ஆயில் தீர்ந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே வந்து அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வச்சே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. கிச்சனுக்கு வர நடையெல்லாம் ஆயில் பாட்டில் பார்ப்பேன். வாய் இருந்தால் ஆயில் பாட்டில் வந்து அழுக ஆரம்பிச்சிடும். தயவு செய்து எடுத்து வளக்கி ஆயிலை ஊற்று அப்படின்னு. ஸோ ஒரு வழியாக வந்து அதை வளக்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சு ஆயிலை ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மெயின் திங் வந்து இந்த ஐக்கியாவில் நான் ஒரு ஸ்டாண்டு வாங்கினேங்க. இந்த ஸ்டாண்ட் ஆக்சுவலி நான் வாங்கி வந்து ஒரு 8 years இருக்கும். இதுவும் ஐக்கியாவில் உள்ள ஸ்டாண்டு தான். அங்கங்கே லைட்டாக துரு பிடிச்சிருக்கும். நல்லா வாஷ் பண்ணால் போய்டும்னு வச்சுக்கோங்களேன். நல்ல குவாலிட்டியாக இன்னமும் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இருந்தாலும் வந்து என் ஹஸ்பண்ட்டை வந்து ஐக்கியாவில் போய் ஜாமான் வாங்கும் போது சொன்னேன், இது வந்து ஒழுங்காக வேலை செய்யலைங்க, தொமால்னு கீழே விழுவுது, அதனால் எனக்கு ஒரு ஸ்டாண்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாண்டு வாங்கினேன். என் ஹஸ்பண்ட் வந்து, ஏன் அதுவும் ஐக்கியா ஸ்டாண்டு தானேப்பா, அதுவும் ஸ்டீலு, இது பிளாஸ்டிக், அது நல்லா தானே இருக்குது, அதை வச்சுக்க வேண்டியது தானே அப்படின்னாரு. அது வந்து ரொம்ப பழசாக போயிடுச்சுங்க, அது யூஸ் பண்ணவே முடியல, துரு பிடிச்சி போயிட்டு அப்படின்ட்டேன். உடனே என் ஹஸ்பண்ட் இப்படி என்னை பார்த்தாரு, துருவாக பிடிச்சி போயிட்டு பொய் சொல்லாத அப்படின்னாரு. அது உண்மையாகவே துரு பிடிச்சி போயிட்டுங்க, எனக்கு அந்த ஸ்டாண்டு வேண்டாம், எனக்கு இதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கினேன். இதை வாங்கினதுக்கப்புறம் எனக்கு இதில் ஆனியன் போட்டு வச்சுக்கவே மனசு வரல. ஆனால் என் ஆத்துக்கார் வாங்கி கொடுக்கும்போது என்ன சொல்லி வாங்கி கொடுத்தாரு அப்படின்னா, வீட்டுக்கு போகணும் வந்து அந்த ஸ்டீல் ஸ்டாண்டை தூக்கி போட்டுடணும், என் கண்ணுக்கு நேராக அதை தூக்கி போடுறத நான் பார்க்கணும், அதுக்கப்புறம் நீ இந்த ஸ்டாண்டை வைக்கணும், அதையும் வச்சுட்டு இதையும் வச்சுட்டு இருந்தேன்னா தொலைச்சிருவேன் அப்படின்னு தான் சொல்லி வாங்கி கொடுத்தாரு. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு மனசே வரல. இதெல்லாம் மாட்டினதுக்கப்புறம் நல்ல பெருசாக இருந்ததுங்க இந்த ஸ்டாண்டு. இதில் வந்து ஏதாவது ஒரு ஸ்கின் கேர் ஐட்டம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம், அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது கிச்சனில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மைண்ட் அப்படி போச்சு. ஏன்னா இந்த ஸ்டீலை வந்து தூக்கி போட மனசே இல்லை, நல்லா தானே இருக்குது, அதை ஏன் தூக்கி போடணும் அப்படின்னு தோணுது. பட்டு நல்லா தான் இருக்குன்றது என் வீட்டுக்காருக்கு தெரியாது அல்லவா. ஸோ வந்து இதுவரையும் சார் வந்து கவனிக்கலை. நான் கிச்சன்லேயே ஓரம் கட்டி வச்சிட்ருக்கேன். என்றைக்கு பார்க்க போகிறாருன்னு தெரில. இதை வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு நானும் யோசிச்சு பார்த்தேங்க. ஃபஸ்ட்டு வந்து கிச்சனில் வந்து ஒரு உலாத்திக்கிட்டு இருந்தேன். அங்கே ஒன்றுமே செட் ஆகலை. திருப்ப தூக்கி ஹாலுக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹாலுக்கு கொண்டு வந்து வச்சு அங்கே பார்த்தேன். ஸ்டாண்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்க. காஸ்மோ பிளாஸ்டிக்கோட நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தது. இது வந்து 2ஆக கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. நான் வந்து இப்படி 4ஆக வந்து வாங்கியிருக்கேன். இது 2 பிரித்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்தில் வச்சு பார்த்தேன், செட் ஆகலை. டிவி யூனிட்டுக்கு சைடில் வச்சு பார்ப்போன்னு பார்த்தேன், அதுவும் செட் ஆகலை. இங்கெல்லாம் வைக்க மாட்டேன், அங்கே ஜஸ்ட்டு வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு, அவ்வளோதான். என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இதில் வந்து ஆணி அடித்து மாட்டுறதுக்கு வேறு ஹூக்கு கொடுத்துருக்காங்க. வேணுன்னா ஆணி அடித்து தொங்க விட்டுக்கலாம். ஸோ என்ன பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு யோசித்து நம்ம அப்புறம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுருக்கேன். இன்னொரு ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் என்ன பண்ணேன்றதை காமிக்கிறேன். இப்போ வரையும் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க வரையும் அதை ஒன்றும் பண்ணல, சும்மா ஓரம் கட்டி தான் வச்சுருக்கேன். எதுக்கு யூஸ் ஆகாத மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு.
ஸோ சீக்கிரமாக அது ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் காமிக்கிறேன். இன்னுமே நான் வந்து ஏதாவது ரீல்ஸ் போடும்போது வந்து ஒரு கமெண்ட் இல்லைன்னா ஒரு டிஎம்மாவது வந்துடும், இந்த டிஷ்யூ பாக்ஸ் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நெஸ்டோவில் லாஸ்ட் இயருக்கும் முன்னாடி வருஷம்னு நினைக்கிறேன் டிசம்பரில் ஒரு கிளியரன்ஸ் சேலில் 3 dirhamsக்கு தான் வாங்கினேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. டின்னருக்கு வந்து தோசையும் சாம்பாரும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு, தோசை எல்லாருக்கும் ஊற்றிட்டு இருந்தேன். என் பையன் வந்து சாம்பார் வைக்காத போது சாம்பாரும்மா, இப்போ சாம்பார் வச்சுருக்கேன், எனக்கு சாம்பார் வேணால் பொடி வேணும் அப்படின்னு கேட்குறான். சின்னவன் தான் பயங்கர நாட்டி, ஒரு இடத்துல இருக்க மாட்டான், ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான். இப்போ கூட அந்த மூடி எதுக்கு, அது என்னது, அதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒன்று அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கணும். கொஷின் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். பட் இந்த ஸ்டேஜில் வந்து கிட்ஸ் வந்து இப்படி தான் இருப்பாங்க. அவனுக்கு வந்து ரொம்ப பசி வந்துடுச்சு, அதனால் சீக்கிரமாக தோசை ஊற்றலான்னு சொல்லிட்டு தோசை ஊற்றி வந்து அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்து உட்கார வச்சுட்டேன். அவனே வந்து அவன் சாப்பிட்டுப்பான், ஃபீட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. சாப்பிட்ற விஷயத்தில் அவனால் எனக்கு பெருசாக எந்த டென்ஷனும் இருக்காது. ஸோ அவனுக்கு ஃபஸ்ட்டு தோசை ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எல்லோரும் வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டோம். உனக்கு தோசைவா? தோசை வேணுமா இட்லி வேணுமா? தோசை தான் வேணுமா? இட்லி வேண்டாமா? ஏன் வேண்டாம்? வெல்கம். ஓகே, இட்ஸ் ஹாட், டோன்ட் டச். ஓகே. Oh, careful man. Okay. Okay. This much enough? Okay, enough. Good job. Yeah, it's working. Yay. நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சனை இப்படி பார்க்கும்போது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க. பட் அடுத்த நாள் காலையில் திரும்ப வந்து சமைச்சி திரும்ப குப்பையாகணும், திரும்ப பாத்திரம் வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது வருத்தமாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, இதுதான் போயிட்டுருக்கு பொழப்பு. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதையும் வாஷ் பண்ணி முடித்தேன். கிட்ஸை பொறுத்த வரையும் வெளியில் சாப்பிட்றது ஒத்துக்க மாட்டேங்குது, இல்லை ஜெர்ம்ஸ் பரவுது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம யோசித்தாலுமே வீட்டுக்குள்ளேருந்தும் நம்ம நிறைய வந்து க்ளீன் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கணும். மெயினாக அதில் வாட்டர் பாட்டில். குழந்தைங்க வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே சிப் பண்ணி குடிக்கிறதுனால அங்கங்கே ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து போயிட்டு அதெல்லாம் வந்து தங்கியிருக்கும். பட் இது எல்லாமே நீட்டாக நம்ம க்ளீன் பண்ணி அந்த வாட்டர் பாட்டிலை வந்து ப்ராப்பராக வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணி கொடுக்கும்போது தான் வந்து கிட்ஸுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனுக்காக நான் வந்து அமேசானில் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். ரொம்ப ப்ரஷ். இந்த ப்ரஷ்ஷை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து ஹேண்டில் சரி, வாட்டர் பாட்டில்ஸ்குள்ளேயும் சரி, அந்த மாதிரி வந்து ப்ரஷ்லேருந்து வர அந்த சின்ன சின்ன பார்ட்டிக்கல் இடத்தையும் போய் க்ளீன் பண்ணுறதுக்கான எல்லா ப்ரஷ்ஷோட ஷேப்ஸும் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து வாட்டர் பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு தனியாக வந்து சோப் இருக்குது. நீங்கள் வந்து அதை வந்து இந்த மாதிரி ஃபெரி லிக்விடு, விம்பாரு இதெல்லாம் வந்து போட்டு நம்ம வந்து வாட்டர் பாட்டிலை க்ளீனே பண்ணக்கூடாது. அதுலேயுமே நிறைய கெமிக்கல்ஸ் சேர்ந்துருக்கும். ஸோ நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டர் பாட்டிலை வந்து ப்ராப்பரான ஒரு லிக்விட் போட்டு க்ளீன் பண்ணணும். அதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வாங்கினது வந்து நக்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்டு. அது வந்து வாட்டர் பாட்டில்ஸ் க்ளீன் பண்ணுறது. நான் வந்து வித்யூத் குழந்தையா இருக்கச்சேர்லேருந்து நான் அதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டு, ரொம்ப நீட்டாக வந்து க்ளீன் ஆகும். என்னோடய வாட்டர் பாட்டில் எல்லாத்தையுமே நான் ஃபஸ்ட்டு அந்த லிக்விட் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ப்ரெஷ்ஷை போட்டு நல்லா தேய்ச்சி எடுப்பேன். நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் வெந்நீரில் போட்டு எடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வாட்டர் பாட்டில்ஸ் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னா 1 ஹவருக்கு முன்னாடி நான் ஹீட்டரை போட்டு வச்சுப்பேன். ஸோ 1 ஹவருக்கு அப்புறம் நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது வந்து நல்ல தண்ணி டேப்லேயே வந்து கொதிக்க வரும். ஸோ அந்த சமயம் வந்து நம்ம நார்மலாக வந்து ஹீட் வச்சுட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணோம் அப்படின்னா வந்து நல்லா வந்து ஸ்டெர்லைஸ் பண்ண மாதிரியும் உங்களுக்கு இருக்கும் வாட்டர் பாட்டில்ஸை. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுப்பேன். நான் வந்து தனியாக வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ எல்லாத்தையும் நீட்டாக வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் அந்த வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றி குடிக்கிறதுக்கு. ஸோ என்னைக்காவது வாஷ் பண்ணல அப்படின்னா அந்த வாட்டர் பாட்டில் அப்படியே தான் இருக்கும், தவிர்த்து வேறு வாட்டர் பாட்டில் எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். அது என்றைக்கு வாஷ் பண்ணுறனோ அதுக்கப்புறம் தான் அதில் தண்ணி ஃபில் பண்ணி பசங்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் இதுவரையும் இந்த வாட்டர் பாட்டிலுக்கு நீங்கள் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற வந்து லிக்விட் போட்டு தான் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வாட்டர் பாட்டிலுக்கும் தனியாக லிக்விட் இருக்குது, அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். வாட்டர் பாட்டிலோட கேப்ஸுமே வந்து நான் ஃபுல்லாக வந்து அந்த ப்ரஷ்லேயே வந்து சைடில் ஒரு சின்ன ப்ரஷ் இருக்கும், அதை வச்சு நல்லா தேய்ச்சி லிக்விட் போட்டு கழுவிட்டேன்.
எப்பயுமே வந்து வாட்டர் பாட்டிலோட அதிகமாக நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி கழுவணும் அப்படின்னா அது வந்து அந்த பாட்டிலோட கேப் தான். ஸோ கேப்லேயுமே அந்த சிப் பண்ணி கொடுக்குற அந்த ஸ்ட்ரா அப்படி இல்லைன்னா அந்த கேப்பை சுற்றி வந்து ஒரு டயர் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம வந்து பொறுமையாக க்ளீன் பண்ணணும். அப்போ தான் வந்து அது வந்து ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் ஆகும். ஸோ அதெல்லாம் என்னால் பெருசாக வீடியோ எடுக்க முடியல. ஸோ அது எல்லாமே நீட்டாக வாஷ் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்தது. என்கிட்ட இருக்கிற எல்லா வாட்டர் பாட்டில்ஸுமே வந்து ஃபுல்லாக நான் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ வித்யுத் வந்து டெய்லி ஸ்கூலுக்கு கொண்டு போகிற வாட்டர் பாட்டில் வந்து டெய்லி வாஷ் பண்ணுறதுனால எனக்கு வந்து அதை மட்டும் நான் வாஷ் பண்ணல, மற்ற எல்லாத்தையுமே நான் நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். பாட்டில்ஸ் எல்லாமே நைட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி விட்டுருவேன். நல்லா வந்து வாட்டர் எல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகி கொஞ்சம் வந்து பாட்டில் வந்து ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கேப் போட்டு எல்லாமே மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, என்னோடய வீடியோஸில் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எவ்ரி ஒன். டேக் கேர். பாய்.